வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம். இது காளிகாவின் ஸ்கின் அண்ட் ஹேர் ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம திருப்பி விட்டமின் டி பத்தி தான் பார்க்க போறோம். பட் இன்னும் கொஞ்சம் விளக்கமா நான் சொல்லிடுறேன். விட்டமின் டிக்கு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு சூரிய ஒளி தான் வேணும். இந்த சூரிய ஒளி நம்ம எவ்வளவு காசு கொடுத்து கட்டுறோம். நம்ம இப்ப தண்ணி பாட்டில வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். பாட்டில தண்ணியா காசு கொடுத்து வாங்கணுமான்னு சிரிச்ச காலம் போய் இப்ப நம்ம வீடுக்கு பாட்டில் வச்சு கேன் வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம். ஆனா சூரிய ஒளி நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இப்படி போனா கிடைக்குது, அப்படி போனா கிடைக்குது. ஆனா அது வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம நோயை வாங்கிட்டு இருக்கோம். சூரிய ஒளி தடுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையே சன்ஸ்கிரீன் தான். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடுறேன். சன்ஸ்கிரீன், சன் பிளாக், அப்புறம் சன்ஸ்கிரீன் பூஸ்டர் அப்படின்னு 3 வகை இருக்கு. சன்ஸ்கிரீன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நிக்கிறீங்க, அந்த இடத்துல சூரியன் நிக்கிறாரு, உங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு திரை இருக்கும் இல்லையா, அந்த திரை தான் சன்ஸ்கிரீன். அப்ப அந்த திரையில என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற சூரியன் நம்ம பார்க்க முடியும். அங்க சூரியன்ல இருக்கிற வெளிச்சம் நம்ம மேல லேசா உள்ள வரும். ஸோ அந்த வெளிச்சம் நமக்கு கொஞ்சம் பெனிட்ரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அதுதான் சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீனா என்ன, ஒரு திரை. நமக்கும் மிஸ்டர் சூரியனுக்கும் நடுவில் இருக்கிற திரை தான் சன்ஸ்கிரீன். அடுத்தது என்ன, சன் பிளாக். சன் பிளாக்னா என்ன தெரியுமா, மிஸ்டர் சூரியன் அங்க நிக்கிறாரு, ஆனா நம்ம 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய செவரு இருந்தா என்ன ஆகும், அவரை என்னால பார்க்க முடியாது, அவருக்கு என்ன பார்க்க முடியாது, அவர்கிட்ட இருந்த வெளிச்சம் எனக்கு வராது, எதுவுமே வராது. அதனால எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. இதுதான் சன் பிளாக். இப்ப புதுசா இன்னொன்னு வந்திருக்கு. அது பேர் என்ன தெரியுமா, சன்ஸ்கிரீன் பூஸ்டர். இந்த சன்ஸ்கிரீன் பூஸ்டர் தான் என்ன தெரியுமா, சன்ஸ்கிரீனோட கொஞ்சம் இன்கிரீடியன்ட் சேர்த்தி உங்களுக்கு சன்ஸ்கிரீன் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கிற மாதிரி உள்ள ஒரு கிரீம். இன்னொன்னு அதோட தலையெழுத்து புதுசா இன்னொன்னு வந்திருக்கு. என்ன தெரியுமா, சன்ஸ்கிரீனை குடிக்கிற மாதிரி ட்ரிங்கபிள் சன்ஸ்கிரீன் வந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு வந்திருக்குன்னா, நம்மள பாடா படுத்துறதுக்கு தான் வந்திருக்கு. நீங்க தேடி போய் பாருங்க. சன்ஸ்கிரீன் ரொம்ப யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களை பிளட் டெஸ்ட் பண்ணும்போது கூட சன்ஸ்கிரீன் அதுல இருக்குது. அந்த அளவுக்கு அதுல உள்ள கெமிக்கல்ஸ் பெனிட்ரேட் பண்ணுது. திருப்பி நான் சொல்றேன், சன்ஸ்கிரீன் யாருக்கு வேணும் அப்படின்னா, யாரோட ஸ்கின் சென்சிட்டைஸ் ஆயிருக்கோ, யார் இப்போ இந்த இடத்துல மங்கு வருது, அவங்க எல்லாமே கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும். ஏன்னா அது அவங்களோட பர்சனாலிட்டியே மாற்றும். அவங்க வெளில போகும்போது எல்லாம் மங்கு இருக்கான்னு கேட்பாங்க, ஏன் கருத்து போயிருக்குன்னு கேட்பாங்க. அவங்களுக்கே அவங்கள பார்த்தா கான்ஃபிடன்ஸ் வராது. ஸோ இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சன்ஸ்கிரீன் தேவை. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால அவங்களுக்கு சன்ஸ்கிரீன் வேணும். யாருக்கு சன் பிளாக் வேணும், இந்த வெயில்னால வர சிலவங்களுக்கு நோய் வரும், சிலவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் கொடுக்கும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா சன் பிளாக் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே ஊட்டி எல்லாம் போனேன்னா, எனக்கு இந்த முட்டியில இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சொரன்னு வந்துடும். அப்போ எனக்கு அங்க இருக்கிற யூவி ரேடியேஷன் எனக்கு ஒத்துக்கிறது இல்லை. அப்ப நான் ஊட்டி போகும்போது அந்த இடத்துல நான் கண்டிப்பா சன் பிளாக் போட்டுட்டு தான் போனேன். உடம்பு ஃபுல்லா வராது, அந்த ஒரு இடத்துல மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும், சன் பிளாக் யூஸ் பண்ணும் தேவைங்கிறவங்க. இல்லாட்டி சன்ஸ்கிரீன் பூஸ்டர்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் வேணும்னா. இது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன்ல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல நம்பர் இருக்கும் பாருங்க. SPF 10, SPF 15, SPF 20, SPF 30, SPF 50, அப்படியே அந்த நம்பர் போயிட்டே இருக்கும். முதல்ல நான் பார்த்திருக்கேன் SPF 15 தான் பார்த்தேன், அப்புறம் SPF 20 வந்துச்சு, அப்புறம் 30 வந்துச்சு, இப்போ 50 வந்துச்சு. இதெல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம ஸ்கின்னுக்கு நான் சொல்றேன் இல்லையா, ஒரு திரை. எனக்கும் மிஸ்டர் சூரியனுக்கும் திரைக்கு எனக்கு SPF 30 இருந்தா போதும். இந்த SPF 30 எனக்கு எல்லா வேலையும் பண்ணிடும். ஸோ அப்போ நான் படிக்கும்போது இந்த SPF 30க்கும் SPF 50க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, SPF 30ல எனக்கு 2% சன் பெனிட்ரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா SPF 50ல இதுல 3% கிடைக்கும், SPF 50ல 2% கிடைக்கும். ஸோ இந்த 2% அந்த ஒரே ஒரு % டிஃபரன்சியேஷனுக்கு நான் எதுக்கு அவ்வளோ கெமிக்கலை என்னோட பாடியில போடணும்? திங்க் பண்ணி பாருங்க. நான் காட்டுக்கத்துல கத்திட்டே இருக்கேன். நான்
ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வீட்டுல நைட்ல தூங்க எப்ப பார்த்தாலும் சன்ஸ்கிரீன் போட்டு அலையாதீங்க. எப்பெல்லாம் உங்க ஸ்கின் கருத்து போதோ, நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கருத்து போறத ரசிக்க ஆரம்பிங்க. எப்ப தெரியுமா நீங்க வந்து ப்ரொடெக்ஷன் எடுக்கணும். எனக்கு இந்த மூக் போனேன்னா இந்த மூக்குல மட்டும் எனக்கு கருப்பாகுது, அப்ப நீங்க வந்து உங்களுக்கு அந்த இடத்துல சன்ஸ்கிரீன் வேணும். ஏன்னா மித்த இடம்லாம் நார்மலா இருக்கு, எனக்கு ஒரு இடத்துல மட்டும் இருக்கு. சிலவங்களுக்கு மங்கு மட்டும் இருக்கு, அவங்க யூஸ் பண்ணா போதும். இது எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த சம்மர்ல நீங்க வெயில போய் என்ஜாய் பண்ணுங்க. வெயில போய் சூரிய ஒளி எடுத்துக்கோங்க. ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்கு. என்ன தெரியுமா, நீங்க சூரியன் போறதுக்கு முன்னாடி, ஏன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா ஈவன் சம்மர் டெத் கூட நடக்கும். வெயில் தாங்க முடியாம வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரும். யாருக்கெல்லாம் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும், யாருக்கெல்லாம் அந்த பாதிப்பு வரும்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் தன்னை ஹைட்ரேட் பண்ணாம இருக்காங்களோ, யார் வந்து தனக்கு வேணுங்கிற தண்ணி குடிக்காம இருக்காங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும். இப்போ வந்து நம்ம ஊர் பாப்புலேஷன் வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் பேர்ல எத்தனை பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெகு சில பேர் தான். ரொம்ப ரொம்ப ஒரு மேபி ஒரு 5 பேர், மேபி ஒரு 10 பேர் இல்லை இல்லாம கூட இருக்கலாம். இதுக்கு காரணம் அவங்க வந்து ஹைட்ரேட் பண்ணலன்னு தான் அர்த்தம். இதுக்கு சூரியனுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஸோ நீங்கள் உங்களை பாதுகாக்கணும். சம்மரில் நல்லா நீர்மோர் குடிங்க. நல்ல பெஸ்ட்டு நீர்மோர் தெரியுமா, 1/2 லிட்டர் தண்ணியான மோர், 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து 1 லிட்டர் ஆயிருதா. அதில் முடிஞ்சால் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா 1லேருந்து 3 எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு கொஞ்சோண்டு புதினா போடுங்க, முடிஞ்சால் வெள்ளரிக்காய் வெட்டி போடுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, அதை குடிங்க. அதை தவிர உங்களை கூலாக வச்சுக்கிறதுக்கு போய் வெட்டி வேர் போய் வாங்கிட்டு வந்து வெட்டி வேரை சின்ன சின்னதாக கழுவி உங்கள் வாட்டர் பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வெட்டி வேரை வச்சு தண்ணி குடிக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணி பானை வச்சுருக்கீங்க அப்படின்னா தண்ணி பானையில் கொஞ்சோண்டு வெட்டி வேரை போட்டுருங்க. 3-4 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். 4 நாளைக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வேற ஒரு புது வெட்டி வேரை கழுவி போடுங்க. இந்த வெட்டி வேரை பானையிலேருந்து எடுத்து வெட்டி வேரை கொண்டு போய் வெயில காய வச்சுட்டு திருப்பி யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் போய் இந்த பெப்சியும் கோலாவும் தயவு செய்து போய் சுகர் போட்ட ட்ரிங்க்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு எச்சா தாகத்தை ஏற்படுத்தும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் போய் இளநீ குடிங்க. அப்படி இல்லைன்னா ஈவன் நீங்கள் சுகர் கேன் ஜூஸ் கூட குடிங்க, தட் இஸ் ஆல்சோ ஓகே. ஆனால் சுகருக்கு அவங்க போய் குடிக்காதீங்க. நீங்கள் தண்ணி நிறையா குடிச்சாவே உங்களுக்கு வந்து வெயிலோட தாக்கம் எதுவுமே வராது. கருத்து போவீங்க, அந்த கருத்து போகிறத ரசிங்க. இன்னொன்று, வெயில் காலத்தில் நீங்கள் இன்னொன்று செய்ய வேண்டியது, நொங்கு போய் அவன்கிட்ட பார்கெனே பண்ணாதீங்க. அவன் ஒரு சொல்ல 10 ரூபா 15 ரூபா வித்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் வந்து நமக்கு கடவுள் கொடுக்குற, இதுதான் நம்ம கொடுக்குற வைரம். வைரக்கல் பார்த்து நம்ம பார்க்குறோம்ல, வேண்டியது இல்லை. நம்ம நொங்க பார்த்து பார்த்தா போதும். இந்த நொங்கை போய் கிரீடியாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த நொங்குல அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு, கலப்படம் இல்லாத நொங்கு உங்களுக்கு வரும். ஸோ தயவுசெய்து நொங்க சாப்பிடுங்க. இன்னொன்று தெரியுமா, ஒரு ராஜா, இந்த சம்மரில் கிடைக்கக்கூடிய பெரிய ராஜா, ஒரு ரொம்ப வலுவான ராஜா யார் தெரியுமா, மாம்பழம். இந்த மாம்பழம் கல் வைக்காம நல்ல இயற்கையான பழுத்த மாம்பழத்தை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கிடைக்கிற சக்தி இன்னும் 3லேருந்து 6 மாசம் உங்க உடம்புல இருக்கும். அதுல ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, எல்லாமே அதுல இருக்கு. இந்த மாம்பழத்துல அவ்வளோ சக்தி இருக்கு. அது வந்து ஒரு 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 பெரிய நமக்கு ஒரு வரப்பிரசாதம். நம்ம ஊர்ல நமக்கு சம்மர்ல வெயில் கிடைக்குது, அப்புறம் வந்து நொங்கு கிடைக்குது, அப்புறம் வந்து மாம்பழம் கிடைக்குது, பலாப்பழம் கிடைக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம வந்து மித்த விஷயங்கள்லாம் விட்டு இயற்கையான இந்த விஷயங்களை பாருங்க. கொஞ்சம் காசு செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தயவுசெய்து இதெல்லாம் பண்ணுங்க. நீங்க போய் பரோட்டாவுக்கும் சிக்கன் 65க்கும் பெப்சிக்கும் கோலாவுக்கும் கொடுக்குற காசை இயற்கையான விஷயத்த கொடுங்க. அவங்க போய் அந்த விவசாயிகிட்ட பார்கெயின் பண்ணாம வாங்கி சாப்பிடுங்க. தண்ணி நிறைய குடிங்க, வெட்டிவேர் போட்ட தண்ணி குடிங்க. சன்ஸ்கிரீன் தேவை உள்ளவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க, தேவையில்லாதவங்க யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ஊருக்கு ஒரு சன்ஸ்கிரீன், நான் சொன்னேன் இல்லையா, சன்ஸ்கிரீன்னா என்னன்னா ஒரு திரை, சூரியனுக்கும் நமக்கும் உள்ள திரை. அந்த திரை SPF 30 கண்டிப்பா வேணும். அதோட கம்மியா இருக்கிறது வேலை செய்யாது, அதோட ஜாஸ்தியா இருக்கிறது தேவையில்லை. ஓகேங்களா, நான் சொன்னது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க வாங்க, உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு சொல்றேன். ஓகேயா, வெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் தேவையில்லை, ஹைட்ரேஷன் தான் தேவை.
ஹைட்ரேஷனான நீர்ப்பதம், உங்கள் உடம்புல எவ்வளோ நீர்ப்பதம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் ஸ்கின் நல்லாயிருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. ஓகே, ஸோ நான் என்னோட அடுத்த வீடியோவில் இந்த ஹைட்ரேஷன்னா என்ன, எதனால் கருத்து போகிறோம் நான் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட என்னோட யூடியூப் சேனலை நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யார் யார் கொண்டு போய் சேர்த்தணுமோ போய் சேர்த்திருங்க. ஏன்னா நிறையா பேர் சன்ஸ்கிரீன் வாங்குறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. நான் கூட இப்போ போன வாரம் வந்து ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் போட்டேன். அப்போ கேட்டாங்க, வித்யா ஊரில் அவ்வளோ வெயில் அடிக்குமே, நீ என்ன சன்ஸ்க்ரீனே ஆர்டர் போடல அப்படின்னாங்க. நான் சிரிச்சுட்டு, இல்லைங்க நான் சொல்கிறது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு வந்து தேவைன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாருமே என்னன்னா மித்த ஊர்லக்காரவங்க எல்லாமே சம்மர் வந்துச்சுன்னு சொல்லி சன்ஸ்கிரீனை தான் நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. நான் சன்ஸ்கிரீனோ சன்பிளாக்கோ சன்ஸ்கிரீன் பூஸ்டரோ நான் ஆர்டர் பண்ணலை. ஏன்னா தேவை இருக்கவங்களுக்கு கொடுத்தா போதும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ நான் உங்கள் ஹெல்த்தை பற்றி ரொம்ப யோசனை பண்ணுறேன், நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பற்றி நீங்களே யோசனை பண்ணுங்கள். ஓகேயா? உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ மற்றவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுங்க. ஓகேயா?